போட்டது? நீ எப்படி இங்க வந்து பவி? சித்தியும் அத்தையும் என்ன இந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களா? அவங்க எதுக்கு போட்டி வைக்கணும்? நான் கோவிலுக்கு போக கூடாதுன்னு. என்ன இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்திருக்காங்க. அதான் அக்கா எனக்கும் புரியல. நான் பாட்டிக்காக தான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் செய்ய போறேன்னு சொல்லியும் அவங்க என்ன போகவே விடல. நான் ஸ்கூலுக்கு போகாம கோவிலுக்கு போனா நான் சரியா படிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன இப்படி இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. இல்ல பவி, இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நியாயமா பார்த்தா ரமா மேடம் கண்ணு முழிக்கணும்னு நீ கோவிலுக்கு போறத பார்த்து அவங்க சந்தோஷம் தான் படணும். வேற ஏதோ காரணத்துக்காக தான் அவங்க உன்னை போக விடாம தடுக்க பாக்குறாங்க. சரி விடுங்க. இப்ப அத பத்தி பேசினா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் இப்பவே கோவிலுக்கு கிளம்பி போறேன். இல்லனா வேண்டுதலே செய்ய முடியாம போயிரும். ஆமா ஆமா பவி, அதுவும் கரெக்ட் தான். நீ உடனே கிளம்பு. சரிக்கா. பவி பார்த்து பத்திரமா போயிடுவல்ல. மறுபடியும் நீ அவங்க கண்ணுல மாட்டிக்கிட்டா சிக்கல் ஆயிடும். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்க்கா. நீங்க மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன பவி? இங்க நடந்த விஷயம் எதுவும் வேணு சித்தப்பாக்கு தெரிய வேணாம். ஏன்? ஏற்கனவே நேத்து காயத்ரி பாட்டி வந்தப்ப சண்டை நடந்துச்சுல. சரிதாத்தா வேணு சித்தப்பாவை அடிச்சுட்டாங்கல்ல. இப்ப என்ன ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சா சித்தப்பாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சண்டைக்கு போவாங்க. என்னால மறுபடியும் இந்த வீட்ல சண்டை வர வேணாக்கா. நான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் முடிச்சிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. ஐயா சொல்லு பாப்பா. நான் இன்னைக்கு கோவில்ல உழவார பணி செய்யணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றீங்களா? உழவார பணியா? அதெல்லாம் யாரு பாப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது? எனக்கு தெரிஞ்ச அக்கா தான். என் பாட்டி குணமாகணும்னு செய்யறேன். என்னன்னு சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிறியா? நீங்க சொல்லுங்க, நான் நல்லாவே ஞாபகம் வச்சுப்பேன். உழவார பணிங்கிறது அந்த அம்மன் கிட்டயே நேரடியா பேசுறதுக்கு சமம். எல்லாரையும் காப்பாத்துற அந்த அம்மனுக்கு நாம செய்யற சேவை. இப்படி வா தாயி சொல்றேன். பாப்பா, முதல் வேலையா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வேலை தான். இந்த தரையெல்லாம் நல்லா மாப்பு போட்டு துடைக்கணும். அப்புறம் இங்க பக்தர்கள்லாம் வராங்கல்ல, இங்க வாங்குற குங்குமம் விபூதி எல்லாம் தூண்ல போட்டு போயிருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா துடைக்கணும். அப்புறம் இங்க மேலையெல்லாம் ஒட்டடையா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒட்டடை அடிக்கணும். சரியாமா? இங்க பாத்தியாமா, எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்திருக்காங்கல்ல, இது ஒரே பிசு பிசுன்னு இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் சுத்தமா துடைக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாரு, இங்க வளர்ந்துருக்கிற செடி கொடியெல்லாம் நல்லா களை எடுத்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க செடியெல்லாம் வெட்டி கூட்டி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். சரியா? அம்மா, இதையெல்லாம் நீ செஞ்சாலே போதும். நீ நினைச்சத இந்த அம்மா செஞ்சு கொடுப்பா. சரிங்க ஐயா, நான் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன். சரிம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிம்மா. ரோஜாக்கா சொன்ன மாதிரி நான் எப்படியோ வீட்ல அடைச்சு வச்சதையும் தாண்டி கோவிலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நான் பூசாரி ஐயா சொன்ன எல்லா வேலையையும் கரெக்டா பண்ணிடுறேன். என் பாட்டி மட்டும் எப்படியாவது கண் முழிச்சுட்டா எனக்கு போதும். சரி சாமி, நான் போய் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா?
உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனமே தான் நீயா என்னடி இது சின்ன பொண்ணு இவ்ளோ வேலையை இழுத்து போட்டு செய்யுது. இவளுக்கு அப்படி என்ன வேண்டுதல் இருக்க போகுது? இந்த வயசுல வேற என்ன இருக்கும்? பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருப்பா. இல்ல, இத நான் எனக்காக வேண்டல, என் பாட்டிக்காக வேண்டேன். என் பாட்டி உடம்பு சரியில்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு சரியாகணும் தான் நான் இந்த வேண்டுதலை செய்யறேன். பரவாயில்லம்மா, சின்ன பொண்ணா இருந்தாலும் பாசத்துல ரொம்ப பெரிய மனசா இருக்கியேம்மா. நீ வேண்டுனத கண்டிப்பா இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பா. நீ கவலையே படாத. உன் பாட்டி நல்லா இருப்பாங்க. பாப்பா, அந்த மரத்தடியில பொன்னாச்சி அம்மன் இருக்கா. உன் கையால ஒரு 5 குடம் தண்ணி எடுத்து பொன்னாச்சி அம்மனுக்கு ஊத்துறியாமா? பவி நினைச்ச மாதிரியே ரமா மேடத்துக்கு கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, மேடம், உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க சீக்கிரம் எந்திரிச்சு வரணும்.
5 லட்சம் ரூபாயை அவசரமா எடுத்துட்டு போற அளவுக்கு மாமாக்கு என்ன தேவைன்னு சுத்தமா புரியலையே. ஆனா அதுக்காகலாம் இந்த ஆர்டரை கைவிட்டு போக விடக்கூடாது. ஃபைனான்சியர் கிட்ட பேசி அந்த பணத்தை ரெடி பண்ணி எப்படியாவது ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரமாத்தை கண்முழிச்சு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தே ஆகணும். சார் ஃபைனான்சியர் கிட்ட அர்ஜென்ட்டா மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டாங்களா? வந்துட்டாங்க சார். நீங்கள் வந்துட்டா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க போய் பிரசன்டேஷனை ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார், ரெடி பண்ணிடுறேன். ஹலோ சார், நான் ரோஜா பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். நான் ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் மீட்டிங்ல இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டா? ஆமா சார். ரமா மேடத்துக்கு கான்ஷியஸ் வந்துட்டு போச்சு. நானே இப்பதான் கவனிச்சேன். அவங்க கைவிரல்லாம் அசைஞ்சது. இசிஜி மீட்டர்ல கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? பவிதா சார். பவியா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். அவதான் மேடம் கண்ணு முழிக்கணும்னு சொல்லி கோவில்ல வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கா. அதுவும் வெறும் வேண்டுதல் இல்ல சார், ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து கோவில்ல எல்லா வேலையும் செஞ்சு மேடத்துக்காக வேண்டிட்டு இருக்கா சார். அவளோட இந்த வேண்டுதல் தான் மேடத்தோட ஹெல்த்ல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கு சார். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் சார். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு புரியுது. நீங்க வேணா பாருங்க, பவித்ராவோட வேண்டுதலால மேடம் சீக்கிரம் குணமாகி வரப்போறாங்க. அதாங்க நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு முக்கியமான மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பவியை பார்க்கறேன். ஓகே, நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. யார் மணி? தனியா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் இந்த கோவில் வேலை செய்யறதா வேண்டியிருக்கேன். சரி, உன் கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? ம்ஹும். எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து என்ன பிடிச்சிங்க. இல்லன்னா கீழே விழுந்து என் வேண்டுதலை முழுசா செய்ய முடியாம போயிருக்கும். இந்த சின்ன வயசுல அப்படி யாருக்காக வேண்டுதல் செய்யணும்னு நீங்க வந்திருக்க? என் பாட்டிக்காக. பாட்டிக்காகவா? யார் உங்க பாட்டி? அவங்க பேரு ரமாதேவி. அவங்க இப்ப ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ரமாதேவி, உனக்கு பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. 1க்கு 2 வரப்போகுது. ஆபத்துல ஈஸியா தப்பிச்சிருவ. இன்னொரு ஆபத்துல ரொம்ப கஷ்டப்படுவ. இருந்தாலும் அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். நடக்க போறத நினைச்சு கவலைப்படாத. எல்லாமே கடந்து போனாதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன், நலமுடன். என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு.
உங்க ரமாதேவி பாட்டிய நான் ஏற்கனவே பார்த்து பேசியிருக்கேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல சில விஷயங்கள் ஆச்சரியமாவும் இருக்கும், சில விஷயங்கள் அதிர்ச்சியாவும் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கடந்துதான் போகணும். அம்மா, நீங்க யாரு? நானா ஊர் ஊரா கடவுளே கெதின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தி. ஏன் உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா? இருக்கே, இந்த அம்மன் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் என் வீடுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அம்மாவா இந்த அம்மன் இருக்கா. அப்படின்னா நான் வேணுனத இந்த அம்மன் நிறைவேற்றி வச்சிருவாங்களா? மாட்டாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? வேண்டுதல்ங்கிறது உடனே நிறைவேற விஷயம் இல்லம்மா. அதுக்கு உண்டான நேரத்துல நிறைவேறும். வேண்டுதல் செய்யற யாருமே அவங்க நினைக்கிறது நிறைவேறினா போதும் தான் இருக்கணும். அது எப்ப நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்றணும்னு இந்த அம்மன் தான் நினைக்கணும். அப்போ என் பாட்டி இன்னைக்கே கண்முழிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன நீங்க குழப்பிட்டே இருக்கீங்க? நான் குழப்பல, இயற்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரேன். உன் பாட்டி கோமாக்கு போய் எத்தனை நாளாச்சு? 10 நாள் ஆகுது. அப்போ நீ ஏன் முத நாள் வராம 10 நாள் கழிச்சு வந்திருக்க? எனக்கு இந்த வேண்டுதலை பத்தி இப்பதான் தெரிஞ்சது. பாத்தியா, நீ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கே காலமும் நேரமும் கூடி வர வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீ எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கு காலமும் நேரமும் கூடி வரணும் இல்லையா? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை இருக்கும். கர்ம வினைனா? அது நம்ம செஞ்ச செயல்களுக்கான கணக்கு மாதிரி. அந்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இப்ப உன் பாட்டி கோமால படுத்திருக்கிறது அந்த கர்ம வினைனால தான். அந்த கர்ம வினைனால நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என் பாட்டி கோமால இருக்கிறது நல்லதுக்கா? சரி, ஒருவேளை அவங்க நல்லபடியா இருந்து இப்ப அவங்க உயிருக்கு ஆபத்தா இருந்தா? அச்சச்சோ. அதனாலதான் இந்த இயற்கையே அவங்கள இப்ப இந்த நிலைமையில வச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான்னு நம்ம எடுத்துக்கணும். நீ கவலைப்படாம உன் மனசுல என்ன நினைச்சு வேண்டுனியோ அதை மட்டும் செய். மத்ததெல்லாம் அந்த அம்மனே பாத்துக்குவா. உன்ன மாதிரி எந்த பாவமும் அறியாத குழந்தைங்க வேண்டுதல கடவுள் உடனே கேட்டுப்பாரு. அதே மாதிரி உன் வேண்டுதலையும் அம்மன் சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பா. சரியா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்க கூட பேசினதும் இன்னைக்கு இல்லனாலும் சீக்கிரம் என் பாட்டி கண்முழிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு இதுவே போதும். எக்ஸாமையும் சீக்கிரமாக எழுதி முடிச்சாச்சு. பவித்ராவையும் அம்மா கிட்ட சொல்லி வீட்டிலே இருக்க வச்சாச்சு. எல்லாமே நாம் நினச்ச மாதிரியே நடந்திருக்கு. ஆனாலும் இன்னும் பவியை முழுசாக ஜெயிச்ச ஃபீல் கிடைக்கலையே. ஐடியா! பவியை விட நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும்னா அவளுக்கு முன்னாடி நாம் கோயிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்டிக்கணும். ஏன்னா அவள் நாளைக்கு கூட இங்கே வந்து வேண்டிக்க சான்ஸ் இருக்கு. பரவாயில்லடா அர்ஜுன், வர வர பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. கடவுளே, என் பாட்டி திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்களுக்காக கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால்தான் நான் கோயிலுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்கேன். என் ப்ரேயரை எப்படியாவது நிறைவேற்றி வச்சிருங்க கடவுளே. என் பாட்டி கண் முழிச்சதும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டதால் தான் அவங்க கண்ணு முழிச்சாங்க அப்படின்னு தெரியணும். அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மட்டும் நடந்துட்டா போதும். சரியா? ஐ, மணி கூட அடிக்குது. அப்போ நம்ம வேணுனது கன்ஃபார்மாக நடந்துடும்.
நீ எப்போ வந்த இங்க? நான் காலையிலேயே வந்துட்டேனே. காலையிலேவா? எப்படி வந்த? நடந்துதா? என்ன நக்கலா? எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஓ, அதெல்லாம் உன் வேலை தானா? என்ன பாக்குற? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அத்தை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதை எப்படி எஸ்கேப் ஆன? ஏன்னா அதெல்லாம் அந்த அம்மனோருளால தான். அந்த அம்மனே நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப யார் தடுத்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல அர்ஜுன். பாரு, என்ன கோவிலுக்கே போக கூடாதுன்னு தடுத்த உன்னையே வர வச்சுட்டாங்க பாத்தியா? ஏய், இந்த தடவை என்ன ஜெயிச்சிட்டல? ஏன் அர்ஜுன் இந்த மாதிரி பேசுற? நம்ம 2 பேருமே பாட்டிக்காக தானே வேண்டிக்கிறோம். அப்புறம் என்ன? நான் உன் கூட சேர்ந்து வேண்டிக்கிறதா? வீட்ல இருந்து தப்பிச்சா வந்த உன்னை என்ன பண்றேன்னு பாரு.